தமிழக முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா கூட்டணி தலைவர்களை அழைத்து சட்டப்பேரவை தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். தமிழகத்தில் 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல், அதனைத் தொடர்ந்து 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற ஆதரவளித்த கட்சிகளுக்கு முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா கூட்டணிக்கான அழைப்பு விடுத்தார். இதனை ஏற்று அதிமுகவிற்கு ஆதரவளித்து வரும் 7 கட்சிகளின் தலைவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து பேசினர். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள முதலமைச்சரின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தேசிய செயலாளர் தேவராஜன், அக்கட்சியின் மாநில செயலாளர் கதிரவன் ஆகியோர் முதலமைச்சர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். இந்திய தௌஹீத் ஜமாத் கட்சியின் தலைவர் SM பாக்கர், கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு, இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சேக்கு தமிழரசன் ஆகியோரும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் பங்கேற்றனர். மேலும் சமத்துவ மக்கள் கழகத்தின் தலைவர் எர்ணாவூர் நாராயணன், தமிழ் மாநில முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் ஷேக் தாவூத் ஆகியோரும் முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது முதலமைச்சர் நீங்களாக அதிமுக சார்பில் அமைச்சர்கள் வைத்திலிங்கம், எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி ஆகியோர் உடனிருந்தனர். மேலும் பல கட்சிகளின் தலைவர்கள் கூட்டணி தொடர்பாக முதலமைச்சர் ஜெயலலிதாவை சந்திக்க கூடும் என தெரிகிறது. இதற்கிடையே தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் தலைவர் வெள்ளையன் தமது அமைப்பின் நிர்வாகிகளோடு அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதாவை சந்தித்து வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் முதலமைச்சராக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாக அதிமுக தலைமைக் கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது.